சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம் சார், நல்லா இருக்கேன். ஓகே சார், இந்த வாரம் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட் ஷீட் ரீடிங். ஓகே சார். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் இன்வெஸ்டர் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத வந்து ஆனுவலி வந்து பெஞ்ச் மார்க்கோட ரிட்டர்ன்ஸுங்க, இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் இது ரெண்டும் கம்பேர் பண்ணிக்கணுங்க. ஓகே சார். ஓகே. அது மட்டும் இல்லாம மந்த் ஆன் மந்த் பாத்தீங்கன்னா அந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஃபேக்ட் ஷீட் கொடுப்பாங்க. ஓகே சார். அந்த ஃபேக்ட் ஷீட் எப்படி பார்க்கறது, இம்பார்ட்டன்ட் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கீ நோட் பண்ணுறதெல்லாம் என்னென்னதான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து குவான்ட் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த ஏஎம்சி எடுத்தோன்னா, நிறைய பேருக்கு வந்து குவான்ட்டோட ரிட்டர்ன்ஸ் அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த பர்டிகுலர் ஏஎம்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா நமக்கு வர கால்ஸ் நம்மகிட்ட மீட் பண்ணுறவங்களாம் அதை கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவான்ட் ரிலேட்டட் கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் சமீப காலமாக அது வந்து ரிட்டர்ன்ஸில் வந்து கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மிங்காக இருக்கு. ஆமா சார். ஒரு 2 மந்த்ஸ் அந்த மாதிரி இல்லைங்க, 2 months இல்லைங்க, கொஞ்சம் லாங் டேர்ம் 6-7 monthsவே பார்த்தீங்கன்னாவே அண்டர் பர்ஃபார்மிங் இருக்கும். அப்போ வந்து இதை விட்டு மாறலாமான்னுவாங்க. நம்ம வந்து ஜென்ரலா என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஃபண்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயம் செக் பண்ணணுங்க. ஓகே சார். ஓகே. அதுல ரோலிங் ரிட்டர்ன்ஸும் ஒண்ணு. ஓகே. அதோட மினிமம் 3 years 5 years 7 years 10 years டிபெண்டிங் அப்ப அந்த ட்ராக் ரெக்கார்டோட ஃபண்ட் பொறுத்து நம்ம ரோலிங் ரிட்டர்ன்ஸ்லாம் செக் பண்ணுவோம். ஓகே சார். அதனால இந்த ஒரு லாஸ்ட் 6 monthsன்ற போது உடனே டிசிஷன் எடுக்க கூடாதுங்க, சேஞ்ச் பண்ணணுமான்ட்டு. ஏன்னா நீங்க இந்த ஃபண்டை விட்டு இன்னொரு ஃபண்டுக்கு போனீங்கன்னா அது இப்போ வந்து டாப் குவார்ட்டர்ல நம்பர் நல்ல ரேங்க்ல பொசிஷன்ல இருக்கலாம். ஆனா நீங்க என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப அதுவும் அண்டர் பெர்ஃபார்மிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. ஸோ அந்த டிசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த ஃபேக்ட் ஷீட்டை வச்சு ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ன்றது தான் இந்த வாரத்துக்கான கான்செப்ட்டுங்க. ஓகே சார். ஓகே. ஸோ இதுல வந்து நான் செப்டம்பர் தான் வச்சிருக்கேன். சைடு பை சைடு வந்து ஆகஸ்டோட போர்ட்ஃபோலியோ டாப் ஹோல்டிங்ஸும் வச்சிருக்காங்க. ஏன்னா ஃபேக்ட் ஷீட்ல பார்க்கும்போது இது ரெண்டும் இருந்தோம்னா இன்னும் ஒரு பெட்டரான கிளாரிட்டி வரும்ட்டுங்க. ஓகே சார். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்டுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்மால் கேப்புங்களா? ஆமா, ரொம்ப ஃபேமஸ், நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்மால் கேப் ஃபண்டுங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஃபர்ஸ்ட் நம்மளோட இது வந்து ரிட்டர்ன்ஸ் பக்கமே இருக்கட்டும். அந்த ஸ்கீமோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க. அதுல வந்து 5 years ரிட்டர்ன்ஸ், 3 years ரிட்டர்ன்ஸ், 1 year ரிட்டர்ன் எல்லாம் பார்க்கும்போது அது பெஞ்ச் மார்க்கும் நிஃப்டி வந்து இண்டெக்ஸுங்க. ஜென்ரலா ஒரு இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணணும் இல்லைங்களா? ஜென்ரலா ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட் சூஸ் பண்ணாம பாசிவ் ஃபண்ட்ல ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டுடலான்றது கான்செப்ட் இல்லைங்களா? அப்ப நம்ம வந்து ஒரு ஆக்டிவ் ஃபண்ட்ல வந்தோம்னா இண்டெக்ஸை பீட் பண்ணிருக்கணும், நம்பர் 1. கம்பேரிட்டிவ்லி அந்த ஸ்கீமோட பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ், அதாவது இப்ப நம்ம ஸ்மால் கேப் ஃபண்ட பேசுறோம்னா அந்த ஸ்மால் கேப்போட இண்டெக்ஸை பீட் பண்ணிருக்கான்றதை செக் பண்ணிக்கணுங்க. கண்டிப்பா சார். அப்போ நீங்க லாஸ்ட் 1 year ரிட்டர்னை பாருங்க, 53%, பெஞ்ச் மார்க் 53%. அதே வந்து இண்டெக்ஸோட பர்சன்டேஜ் பாருங்க 32. அப்போ ஒரு இண்டெக்ஸோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஏன்னா இண்டெக்ஸ்ன்றது லார்ஜ் கேப் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அதே வந்து நம்ம ஸ்மால் கேப்ன்றது நம்ம அதிக ரிஸ்க் எடுக்கிறோம். அந்த ரிஸ்க்குக்கான ரிட்டர்ன் தான் நமக்கு கிடைக்கிறது எக்ஸ்ட்ரா. ஓகே சார். ஓகே. ஆனா பெஞ்ச் மார்க்கும் 53 கொடுத்துருக்குங்க. அதனால பாத்துங்க, பெஞ்ச் மார்க்கும் 53 ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லுவேன் 1 year ரிட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா. ஆமா சார். ஆமா. அதே நீங்க வந்து ஒரு 3 year ரிட்டர்ன் இல்ல 5 year ரிட்டர்ன் பாருங்க. 3 year ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் பாருங்க, 28 தான் பெஞ்ச் மார்க் கொடுத்துருக்குங்க. ஆனா இந்த ஃபண்ட் வந்து 32. இப்போ 4% 3 years போது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ்ல நம்ம எக்ஸ்ட்ரா ஆல்ஃபாங்க இது. கண்டிப்பா சார். கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஒரு 5 year ரிட்டர்ன்ல பாருங்க, 33% கொடுத்துருக்கு பெஞ்ச் மார்க், 33.5%. இது வந்து 5 yearsல வந்து குவான் ஸ்மால் கேப் இந்த பர்டிகுலர் ஸ்கீம் 49%. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸுங்க. கண்டிப்பா சார். இப்போ 1 yearல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஆமா. அதுக்கு அடுத்து 6 monthsல பாருங்க, பெஞ்ச் மார்க்கே 21.8% கொடுத்துருக்குங்க. ஆனா ஸ்கீம் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகேங்களா? இதனால நம்ம வந்து இப்போ இந்த ஸ்கீம் விட்டு மாறணுமானா 6 monthsன்றது ஷார்ட் டைம். நம்ம வந்து இதை வந்து லுக் அவுட் பீரியட் மாதிரி இதை வாட்ச் பண்ணலாங்க. ஓகே சார். அப்ப நம்ம ஃபேக்ட் ஷீட்ல வந்து நீங்க வந்து அடுத்த எவ்ரி மந்த் இந்த ஃபேக்ட் ஷீட் வருது இல்லைங்களா, இதை மானிட்டர் பண்ணலாம். அப்புறம் 6 months 1 year எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அண்டர் பெர்ஃபார்மிங் டைம்ல ஏதாவது ஃபண்ட் மேனேஜர் சேஞ்ச் இருக்கா, ஓகே சார். ஓகே. வேற ஏதாவது பர்டிகுலர் இதுல இந்த பர்டிகுலர் ஏஎம்சில வந்து சேஞ்ச் இருக்கான்றதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஃபண்ட் மேனேஜர் டீம் அந்த எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. எல்லா ஏஎம்சியுமே வந்து ஒரு சில காலகட்டத்தில் வந்து அந்த டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜரோட ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்கை பொறுத்து பெர்ஃபார்மன்ஸ் மாறுங்க. அதாவது ஹெச்டிஎஃப்சில நம்ம ஒரு சில டைம்ல அண்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டேஜ் பார்த்தோம். ஆக்சிஸ்லயும் பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டேஜும் இருக்குங்க, அண்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டேஜஸும் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ஏஎம்சிலையுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் பீரியட்ஸ் ஆஃப் டைம் வரும். அதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 6 monthsங்க, அடுத்த 6 months நம்ம வந்து மானிட்டர் பண்ணலாம். 1 year 1.5 year 2 years வரைக்கும் நம்ம மானிட்டர் பண்ணிட்டு அப்புறம் கரெக்டிவ் ஆக்ஷன் மாதிரி நம்ம போய் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இப்போ இதுக்கு 6 monthsன்றதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம் இந்த மானிட்டர் பண்றதுக்கு. கண்டிப்பா சார். ஓகே.
அதுக்கு போர்ட்ஃபோலியோலையும் பாருங்க. ஒரு பாசிவ் ஃபண்ட் சூஸ் பண்ணாம ஆக்டிவ் ஃபண்ட் சூஸ் பண்றதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டா இந்த ஒரு போர்ட்ஃபோலியோவை பார்த்தோம்னா நமக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த ஃபண்ட் மேனேஜரோட ரோல் இதுல தெரியுங்க. அதாவது எஃபிஷியன்ட்டா வந்து எவ்வளவு ஆக்டிவா ஸ்டாக்ஸை மேனேஜ் பண்றாங்கன்றதுங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோட டாப் 10 ஹோல்டிங்ஸ் நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஐடியா இருக்கும். இதுலயே நீங்க ஆகஸ்டோட டாப் 10 ஹோல்டிங்ஸ் இருக்குங்க, செப்டம்பரோட டாப் 10 ஹோல்டிங்ஸ் இருக்குங்க. இதுல ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு பாருங்க. நீங்க வந்து இப்போ ரிலையன்ஸ் நம்பர் 1 தான் இருக்குங்க. அது லாஸ்ட் மந்த்தும் அதுல வந்து எந்த சேஞ்சஸும் இல்லைங்க. அடுத்தது ஜியோ பினான்சியலும் பாத்தீங்கன்னா செகண்ட் இதுல தான் இருக்குது. அதுலயும் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லைங்க. அந்த HFCLன்றது மட்டும் இன்னும் கொஞ்சம் அலோகேஷன் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்காங்க. ஆமா சார், ஆமா. அதுக்கப்புறம் ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நியர்லி அந்த மாதிரி தான். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இந்த போர்ட்ஃபோலியோல நமக்கு தெரியல. ஓகே சார். அதே நீங்க லாஸ்ட்ல பாருங்க, பாலி மெடிக்யூர்ன்றது முன்னாடி இல்ல, இப்ப ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே, செப்டம்பர் மந்த் ஆட் பண்ணிருக்காங்க. நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் இருந்தது, இப்போ செப்டம்பர் மந்த்ல இல்ல, ஆகஸ்ட்ல இருந்துச்சுங்க. அதனால ஒன்னு வெளியில போயிருக்கு, ஒன்னு உள்ள வந்திருக்கு. சோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குது இல்லைங்களா? அதாவது நம்ம வந்து இண்டிபெண்டா ஒரு ஸ்டாக் செலெக்ஷன்ல போகும்போதுங்க, ஒரு சில டைம்ல நம்ம வந்து அதை ஸ்டாக் விட்டு வெளியேறணும், ஒரு சில ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து உள்ள கொண்டு வரதுன்றது வந்து அவங்களோட ஸ்டைல். நம்ம வந்து இந்த டிசிஷன் வந்து ரைட்டா தப்பான்றது கிடையாதுங்க. நம்ம வந்து அப்சர்வேஷன்ல சொல்றோம், ஃபேக்ட் ஷீட் ரீடிங்ல இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த போர்ட்ஃபோலியோ அடிக்கடி நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம். ரிவ்யூ பண்ணி நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஆக்சுவலா ஃபண்ட் மேனேஜர் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்றாருன்றது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது பக்கத்துல நீங்க வந்து ஒரு சார்ட்ல பாருங்க, இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் போட்டிருக்கோம், ஸ்கீம் வெயிட்டேஜ் போட்டிருக்குங்க. ஓகே சார், ஓகே. ஓகேங்களா? ஒரு கிராஃப், அந்த ஒரு பார் சார்ட் மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆமா சார், ஆமா. அந்த சார்ட்ல வந்து நீங்க அந்த இண்டெக்ஸோட வெயிட்டேஜோட அலோகேஷனை பாருங்க, இந்த ஸ்கீமோட வெயிட்டேஜோட அலோகேஷன் பாருங்க, டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஒரு PSUலயே பாருங்க, இந்த பர்டிகுலர் நம்ம ஸ்கீம் வந்து 0.7 தான் அலோகேஷன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா சார். வேற இண்டெக்ஸ்ல பாருங்க 11.3% இருக்கு. ஆமா. அப்ப வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ங்க. அதாவது நம்ம வந்து ஒரு ஆக்டிவா மேனேஜ் பண்றாங்க. அப்போ வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து அவங்களோட ஜாப பண்றாங்க. அப்ப நம்ம வந்து நம்ம வெயிட் பண்ணோம்னா அதுக்கான சான்சஸ் ஆஃப் இருக்குங்க, பெட்டர் பெர்ஃபார்ம். அதோட டைம் வரும்போது அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு சான்ஸ் இருக்குங்க. கண்டிப்பா சார். அதுக்கு அடுத்தது நீங்க நோட் பண்ண வேண்டியது வந்து ஈக்விட்டில பாருங்க. ஆகஸ்ட்ல வந்து 87% ஈக்விட்டியோட ஹோல்டிங் இருந்துச்சு. ஆமா சார். இப்போ வந்து 84%ங்க. மணி மார்க்கெட், அதாவது கேஷ் கால் பாத்தீங்கன்னா 15% இதுல எடுத்திருக்காங்க, 15.7%. லாஸ்ட் வந்து 12.9 ஒரு 13%. அப்போ வந்து நியர்லி வந்து ஒரு 3% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க கேஷ் கால்ங்க இதுல. ஓகே சார், ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த சைட்ல வந்து ஸ்கீமோட ஸ்னாப்ஷாட். இது ஜெனரல் நம்ம நிறைய வீடியோஸ்ல இதை பத்தி பேசிருக்கோங்க. ஷார்ப் ரேஷியோ, ஷார்டினர் ரேஷியோ, இதுல வந்து எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு நல்லதுங்க. ஜென்சன் அல்ஃபான்றது வந்து அந்த ஸ்கீமோட பர்ஃபார்மன்ஸுங்க, அந்த அவங்க எடுக்கிற ரிஸ்க்கு ஏத்த ரிட்டர்ன்ஸ் அந்த ஃபண்ட் மேனேஜர் கொடுக்குறாரா, அது வந்து பாசிட்டிவா இருந்தாவே நல்ல ஒரு ஸ்கோருங்க. இந்த 14.9ன்றதெல்லாம் ரொம்ப நல்ல ஸ்கோர். ஓகே சார், ஓகே. ஆர் ஸ்கொயர்ன்றது வந்து நம்ம இண்டெக்ஸை ஒட்டி எவ்வளவு ஸ்டாக்ஸ் அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்கன்றது இருக்குங்க. அதாவது 1ன்றது இண்டெக்ஸ் எடுத்தோம்னா 0.82ன்றது வந்து அந்த எவ்வளவு கோரிலேட் ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே சார். 82% வந்து ரிலேட் ஆயிருக்கு. அதே ஆமா ஆமா ஆமா. ஓகேங்க. அதுக்கு அடுத்தது டவுன் சைட் டிவியேஷன், அப் சைட் டிவியேஷன். ஓகே சார். ஓகே, எவ்வளவு டிவியேட் ஆகுறாங்க அந்த அப் அண்ட் டவுன் வாலட்டிலிட்டிங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது டவுன் சைட் கேப்சர்ன்றது இம்பார்ட்டன்ட்டுங்க. அதாவது மார்க்கெட்டே விழும்போது நம்ம எவ்வளவு கம்மியா விழுறோம்ட்டுங்க. அப்ப இது கம்மியா இருந்தா 100ஓட கம்மியா இருந்தா நல்லதுங்க. 0.81ன்றது 81% மாதிரிங்க. ஓகே சார், ஓகே. அப்ப இது கம்மியா இருக்கு. அதே வந்து மேல மார்க்கெட் போகும்போது 100%க்கு மேல இருந்துச்சுன்னா நமக்கு பிளஸ்ங்க. அப்ப இது வந்து பாருங்க 1.2ன்றது வந்து பாத்தீங்கன்னா 120%ங்க. ஓகே சார், ஓகே. எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். இது ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்னால ஸ்மால் கேப்ல அலோகேஷன் அதிகமா இருக்கு. மிட் கேப்ல நியர்லி 0 தான் வச்சிருக்காங்க. லார்ஜ் கேப்ல வந்து 17.36% வச்சிருக்காங்க. ஆமா சார், ஓகே. அதுக்கு அடுத்த ஃபண்ட் போயிடுங்க, குவான்ட் ஆக்டிவ் ஃபண்டுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம குயிக்கா நம்ம மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாம் பாத்துருவோம் கிளாரிட்டிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம வந்து எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ, இந்த குவான்ட் ஆக்டிவ்ன்றது ஒரு மல்டி கேப் கேட்டகரி. ஓகே சார், ஓகே. இந்த மல்டி கேப் கேட்டகரியில வந்து நீங்க மெயினா வந்து டாப் 10 ஹோல்டிங்ஸ்ல பாக்கும்போது இதுல பாருங்க, செப்டம்பர்ல வந்து ரிலையன்ஸ், அரபிந்தோ ஃபார்மா, ஐடிசி, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஸ்வான் எனர்ஜி இருக்குங்க. ஆமா சார். இதே நீங்க ஆகஸ்ட்ல நோட் பண்ணீங்களா? இதுல செப்டம்பருக்கும் ஆகஸ்டுக்கு ஒரு இது மிஸ்ஸிங் ஆகுது பாத்தீங்களா? ஆமா சார், ஆமா. HDFC இல்ல சார். ஆமா, HDFC பேங்க்குங்க. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. அதாவது நம்ம இண்டிபெண்டா ஒரு ஸ்டாக்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எவ்வளவு பேர் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்னால இந்த HDFC விட்டு வெளியில வர முடியுங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் வந்து அவங்களோட கன்விக்ஷன் சொல்ல வரேன், ஃபண்ட் மேனேஜரோட கன்விக்ஷன். கண்டிப்பா. அந்த பர்டிகுலர் செக்டரை விட்டு வெளியில போறது, எப்ப தேவையோ அந்த செக்டருக்குள்ள என்ட்ரி கொடுக்கறதுங்க. ஓகே சார், ஓகே. ஓகேங்களா?
அதுக்கு அடுத்தது இதுல வந்து ஈக்விட்டியில பாருங்க 89%. முன்னாடி வந்து லாஸ்ட் மந்த் வந்து 97% இருந்ததுங்க. ஓகே சார். ஓகே. மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல பாருங்க 2.89, அதாவது 3% 2.89 இருந்ததுங்க. இப்ப நியர்லி 10.76, 10% 10.64, அதாவது 11% கிட்ட மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வச்சிருக்காங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அப்போ வந்து வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிங்க அவங்க. இது வந்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா அவங்க வந்து ஹோல்டிங்கா கேஷ் வந்து வேற ஒரு இதுல கேஷாவும் இருக்குங்க. பிளஸ் மணி மார்க்கெட்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் அந்த மாதிரி ஓகே. அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இதுல இருந்து நம்ம எப்படி நம்ம நார்மலா பண்ணும்போது டிஃபரெண்ட் ஸ்கீம்ஸ்ல நம்ம கால் எடுப்போம் இல்லைங்களா? ஆமா சார். ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸ், பாண்ட், ஓவர் நைட் ஃபண்ட் மாதிரி ஒன் டே பாண்ட் எல்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா? சார் ஆமா. சோ அந்த மாதிரி அவங்க வந்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வைக்கிறாங்க. ஈக்விட்டியில ஃபுல் எக்ஸ்போஷர் கொடுக்கலன்னு சொல்ல வரேன். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இதுல இருந்து அவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே. இது கண்டிப்பா மல்டி சார். கேப்னால ஆஸ் பர் செபியோட ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 25-25-25ங்க. இந்த சைடுல 25 மார்க்கெட் கேப்போட கான்ட்ரிபியூஷன் பாருங்க. லார்ஜ் கேப்ல வந்து 38% வச்சிருக்காங்க. ஹையஸ்ட் அதான் லார்ஜ் கேப் டுவர்ட்ஸ். ஏன்னா அது கண்டிப்பா. பெட்டர் வேல்யூவேஷன்ல இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அதுக்கு அடுத்தது மிட்டும் ஸ்மாலும் பாருங்க. மினிமம் ரிக்வயர்மெண்ட் செபியோட ரெக்கமெண்ட் 25-25னால கரெக்டா 25 25-25 தான் ஹோல்டு பண்றாங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது 6 மந்த்ஸ் ரிட்டர்ன். இதுவும் பாத்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மிங் தாங்க. கண்டிப்பா. பெஞ்ச் ஆமா மார்க்கே சார். 20%, இது 16.52% தான். ஓகே சார். அதுக்கு அடுத்த இது வந்து குவாண்ட் இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவருங்க. இது வந்து ஓகே. டாக்ஸ் சேவிங் பர்பஸ்க்காக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதர் than தட் கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து 10 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ்லாம் நம்ம ஒரு வீடியோல பேசியிருந்தோம் பாத்தீங்களா? அப்ப ஆமா இருக்கிறதுல சார். ஹையஸ்டா கொடுத்தது இந்த ஃபண்ட் தான். இந்த ஃபண்ட் தான். ஆமா சார். ஆமா. இதனால எதனால இது ஹையஸ்டா கொடுக்கறதுக்கு இருக்குன்னா, இப்போ இந்த மாதிரி ஃபண்ட்ல வந்து 3 இயர்ஸ் கம்பல்சரி லாக்இன் இருக்கும் போதுங்க இன்வெஸ்டர் ஆமா. வந்து வெளியேற மாட்டாங்க. கண்டிப்பா சார். சார். ஆமா. அப்ப வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு ஃப்ரீடமும் ஃபிளெக்சிபிலிட்டியும் கிடைக்குதுங்க ஃபண்ட் மேனேஜருக்கு. கண்டிப்பா சார். அவரோட பெர்ஃபார்மன்ஸுங்க. ஸோ இதுல வந்து 6 மந்த்ஸோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் 18.89, 15 ஒரு 3% அண்டர் பர்ஃபார்மிங் தாங்க. ஆமா சார். ஸோ இதுவும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். ஓகே. ஓகே சார். கண்டிப்பா. டாப் 10 ஹோல்டிங்ஸ்ல பாருங்க. ஆகஸ்ட்டுக்கும் செப்டம்பருக்கும் பாத்தீங்கன்னா அதானி பவர் நிறைய இருந்ததுங்க. பர்சன்டேஜ் அலோகேஷன் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. கம்மி பண்ணிட்டாங்க. ஆமா சார். ரிலையன்ஸுக்கு நிறைய இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சாம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல், இது கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அக்குமுலேட் பண்ணிருக்காங்க. ஓகே சார். அக்யூமுலேட் பண்ணிருக்காங்க. அதோட மெயினா இதுல வந்து சேஞ்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸுக்கு அதிக அலோகேஷன் கொடுத்துட்டுங்க, அதானி பவருக்கு கம்மி பண்ணிருக்காங்க. ஆமா. ஆமா சார். நம்ம நினைக்கிற 1% 5.5% நினைக்கிறோம். ஆனா அதுல எல்லாம் அமௌண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அப்படிதானே கரெக்ட், சார்? கரெக்ட்டுங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது நீங்க ஈக்விட்டி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 88% இப்போ. முன்னாடி 95 இருந்ததுங்க. அப்ப ஈக்விட்டி போர்ஷன்ல கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. கம்மி பண்ணிருக்காங்க. ஆமா சார். ஆமா. மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. முன்னாடி 4.98னா 5% இருந்தது. இப்போ 12% இருக்கு ஹோல்டு ஆமா பண்ணிட்டு சார். இருக்காங்க. ஸோ தேர் வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபண்ட்லயும். கண்டிப்பா. ஆமா சார். இதுல நீங்க வந்து லார்ஜ் மிட் ஸ்மால் அலோகேஷன் பாருங்க. மேக்ஸிமம் டுவர்ட்ஸ் லார்ஜ் கேப் தான் வச்சிருக்காங்க. இஎல்எஸ்எஸ்ல இருந்தாலுமே ELS. அவங்க லார்ஜ் கேப்ல தான் வச்சிருக்காங்க. ஆமா. மிட் ஸ்மால்ல பாருங்க ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்காங்க. கம்மி போர்ஷன். மினிமல் போர்ஷன் தான் சார் வச்சிருக்காங்க. ஆமா. அதுக்கு அடுத்தது குவாண்ட் மிட் கேப் ஃபண்டுங்க. மிட் கேப் இப்ப நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். ஹை வேல்யூவேஷன்ல இப்ப இருக்குதுங்க. ஆமா சார். ஆமா. இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு அந்த 6 மந்த்ஸ் ரிட்டர்னை பாருங்க, பெஞ்ச் மார்க்கோட கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மிங்ல தான் இருக்கு. ஆமா சார். அப்ப நம்ம இது வந்து ட்ராக்ல அப்சர்வேஷன்ல தான் இருக்கணுங்க. ஸோ ஓகே நம்ம சார். வந்து அடுத்த 6 மந்த்ஸ், 1 இயர், 1.5 இயருக்கு நம்ம இதை அப்சர்வ் பண்ணிட்டுங்க. ஏதாவது சேஞ்சஸ்னா கூட நம்மளே கூட நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம். எப்படி வந்து ஒரு ஃபேக்ட் ஷீட்டை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும்ட்டு. இப்போ இமீடியட்டா நம்ம வந்து இந்த ஃபண்டை விட்டு இருக்கிற எஸ்ஐபி நம்ம ஸ்டாப் பண்ணணும். இதுல இருந்து உடனே வேற ஒரு நல்ல பர்ஃபார்மிங் மிட் கேப்புக்கோ இல்ல வேற நல்லா பர்ஃபார்ம் பண்ற வேற ஃபண்ட்ஸுக்கு மாறணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஓகே சார். ஓகே. அதே டாப் 10 ஹோல்டிங்ஸ்ல இதே மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னா இதுலயும் அரவிந்தோ ஃபார்மா தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்குங்க. அடுத்து ரிலையன்ஸ், கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், ஐஆர்பி, ஸ்டீல் அத்தாரிட்டி. இதுல ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லைங்க. ஓகே. ஓகேங்களா? ஓகே. பாரத் ஃபோர்ஜ்ன்றது முன்னாடி இருந்துச்சுங்க. அது இப்ப வெளியில எடுத்துட்டு இருக்காங்க, வெளியேறி இருக்காங்க. ஆமா அது சார். எம்ஃபசிஸ் லிமிடெட் உள்ள வந்திருக்குங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதான் வந்து டாப் 10 ஹோல்டிங்ஸ்க்கான சேஞ்சஸ். ஓகே. அதுக்கு அடுத்தது மணி மார்க்கெட் ஈக்விட்டியில பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து கேஷ் கால் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க. 12-13% தான். இதுல பெரிய சேஞ்சஸ் தெரியலங்க மிட் கேப் ஃபண்டை ஆமா சார். பொறுத்த வரைக்கும். ஆமா. ஆமா. அதே மாதிரி லார்ஜ் கேப்ல ஹையஸ்ட், ஸ்மால் கேப்ல எதுவுமே மெயின்டைன் பண்ணலைங்க. மிட் கேப்ல 68.9% இருக்குங்க. ஆமா சார். அதுக்கு அடுத்தது குவாண்ட் ஃபிளெக்ஸி கேப்புங்க. ஓகே சார். குவாண்ட் ஃபிளெக்ஸி கேப் அப்போ இது வந்து 2% கிட்ட லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல அண்டர் பர்ஃபார்மிங் தான். ஓகே சார். 6 மந்த். ஆமா. டாப் 10 ஹோல்டிங்ஸ்ல பாருங்க. இதுல வந்து இதுலயும் வந்து பாருங்க நோட்டிசபிளா HDFC பேங்க் அவுட்டுங்க. ஆமா சார். அப்ப வந்து அதுல ஏதோ அவங்க வந்து ஒரு கன்விக்ஷனோட பேங்கிங் அந்த பர்டிகுலர் இந்த HDFC பேங்க் விட்டு வெளியில இருக்காங்க. அது வந்துட்டு இங்க பேங்கிங் செக்டர்ல கூட இல்லைங்க.
ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. ஃபினான்ஸ் இதுல அவங்க அலோகேட் பண்ணிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குங்க. ஓகே. ஆமா. பஜாஜ் ஃபினான்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. முன்னாடி அது இல்ல. ஆமா சார். கரெக்ட்டுங்களா. ஆமா. ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட ஆக்டிவ் அந்த கால் எடுக்கிறதுங்க. ஓகே சார். ஈக்விட்டி போர்ஷன்ல 87%, முன்னாடி 92 இருந்தது, இப்போ 87 இருக்கு. அதே மணி மார்க்கெட்ல வந்து முன்னாடி 7.55 இருந்ததுங்க, இப்போ 12.73 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே சார். அதுக்கு அடுத்தது லார்ஜ் கேப் ஃபண்டுங்க. ஓகே சார். லார்ஜ் கேப் ஃபண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி எல்ஐசி இருந்ததுங்க. இப்போ அதுக்கும் இதுலயும் வந்து ரிலையன்ஸ் தான் நமக்கு வந்து ஹை இதுல கொஞ்சம் அலோகேட் கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ். அடுத்தது கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ்ங்க, ஐடிசி. ஸோ இந்த இதுல ஒரு சேஞ்சஸ் போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது ஜியோ ஃபினான்ஷியல் முன்னாடி இருந்ததுங்க, இப்போ இல்ல இதுல. கரெக்ட்டுங்களா. ஆமா சார். ஆமா. ஜியோ ஃபினான்ஷியல் இல்ல. இப்போ வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஆமா சார். ஆமா. பஜாஜ் ஃபினான்ஸ் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் சேஞ்சஸ் இந்த போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸுங்க. ஓகே. இதுதான் போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர்னுவாங்க. ஒரு சில இது வந்து எல்லா எம்சியும் வந்து மந்த் ஆன் மந்த் பண்ணுவாங்கன்னா அது வந்து ஃபண்ட் மேனேஜரோட கால்ங்க. இது குவாண்ட்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர். நம்ம அட் எண்ட் என்ன பார்க்கணும்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஃபண்டு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறாங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கா, இல்ல வந்து போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் நிறைய சேர்ன் பண்றாங்களா போர்ட்ஃபோலியோ, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அட் எண்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா அவங்க வந்து ஒரு ஆல்ஃபா ஜென்ரேட் பண்றாங்களா, எடுக்கிற ரிஸ்க்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்களா. அப்ப இந்த ஜென்சன் ஆல்ஃபா பாருங்க, இதுலயும் பாசிட்டிவ்ல இருக்குங்க 4%. ஆமா சார். அப்போ வந்து அவங்க எடுக்கிற இதுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா. அப்போ நீங்க வந்து நம்ம வந்து அந்த பெஞ்ச் மார்க் கூட நிஃப்டி கூட கம்பேர் பண்றதுல பாருங்க, லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்னை பாருங்க, 46%, 46.9% கொடுத்துருக்கு இந்த ஸ்கீம். வேற பெஞ்ச் மார்க்கே 38% தான் கொடுத்துருக்கு, இண்டெக்ஸ் வந்து 32% தான் கொடுத்துருக்குங்க. அப்ப நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்றாங்க இல்லைங்களா. சோ அதே வந்து நீங்க 6 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா அண்டர் பெர்ஃபார்மன்ஸ். சோ இதையும் நம்ம அப்சர்வேஷன்ல இருக்க போதுங்க, லுக் அவுட்ல நம்ம வைப்போம், அதை வந்து மானிட்டர் பண்ணுவோம், ட்ராக் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே. ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ல 98 இருந்ததுங்க, இப்ப 91% மாத்திருக்காங்க அலோகேஷன் பர்சன்டேஜ்லங்க. மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல முன்னாடி வந்து 1.5% தான் ஹோல்ட் பண்ணது, இப்போ 8.7%. இதுலயும் வந்து ஒரு பெரிய கேஷ் கால் மாதிரி ஹோல்ட் பண்றாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்றாங்க. கண்டிப்பா சார். ஆமா. அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து எல்லாருமே வந்து ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோல வந்து இது மாதிரி ஒரு வேல்யூ ஃபண்டை இன்க்ளூட் பண்ணணுங்க. ஓகே சார். ஓகே. அப்போ இதுல வந்து குவாண்ட் வேல்யூ ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அண்டர் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாதுங்க, ஓரளவுக்கு ஓகே. இண்டெக்ஸை பீட் பண்ணிருக்காங்க, நிஃப்டி நிஃப்டி 50 நிஃப்டி ரிட்டர்னை பீட் பண்ணிருக்காங்க, பெஞ்ச் மார்க்கை விட கொஞ்சம் ஸ்லைட்லி அண்டர் பர்ஃபார்மிங். ஓகே சார். ஓகே. ஆனா 1 இயர் ரிட்டர்ன் பாருங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆமா. ஆமா சார். ஸோ இதையும் நம்ம அப்சர்வ் பண்ணி ட்ராக் பண்ணிப்போம். இதுலயும் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட்டுக்கும் செப்டம்பருக்கும் உள்ள சேஞ்சஸ் போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்ஐசிக்கு தான் வெயிட்டேஜ் அதிகமா இருந்தது அப்போ ஆகஸ்ட்ல. இப்போ ஐடிசிக்கு வெயிட்டேஜும் ரிலையன்ஸ்க்கும் வந்திருக்குங்க. ஆமா சார். நோட்டபிளா பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஈக்விட்டி போர்ஷன்லயும் 90% இப்போ கொண்டு வந்திருக்காங்க, முன்னாடி 89%. முன்னாடி மணி மார்க்கெட் இதுல வந்து 10.89 இருந்ததுங்க, இப்போ 9.81. ஸோ இது வேல்யூ கேட்டகரினால அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி இருக்குங்க. ஓகே. ஓகே சார். அதே இதுல பாருங்க வேல்யூ ஃபண்ட்ல கான்ட்ரிபியூஷன் பை மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னாலும் லார்ஜ் கேப்ல 52%, மிட் கேப்ல 0. நம்ம லாஸ்ட் வீடியோ முன்னாடி பேசுனது இல்லைங்களா, மிட் கேப் ஹைலி வேல்யூனால அவங்களோட அலோகேஷன் எதுவுமே இல்லைங்க டுவர்ட்ஸ் மிட் கேப். வேற ஸ்மால் கேப் கூட ஓரளவுக்கு இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கன்சிடர் பண்ணலான்றதுனால ஸ்மால் கேப்லயும் அலோகேஷன் இருக்குங்க. கண்டிப்பா சார். அதுக்கு அடுத்த ஃபண்ட் வந்து குவாண்ட் பிசினஸ் சைக்கிள் ஃபண்டுங்க. இது வந்து நிறைய எய்ம்ஸ்ல பிசினஸ் சைக்கிள்ன்ற கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம போர்ட்ஃபோலியோல கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமான்னா அது இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து இருக்குங்க. ஆனா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம வந்து ஃபுல் ஃப்ரீடம் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டியை வந்து நம்ம ஃபண்ட் மேனேஜர் கொடுக்குறோங்க. ஓகே. ஓகே. இதை வந்து அவங்க எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் கூட கம்பேர் பண்ணலாம். ஓகே. ஓகே. ஓகேங்களா. அவங்க போர்ட்ஃபோலியோல இதை ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் டிஃபரெண்ட் பிசினஸஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. ஒரு சில டைம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா சீசனலாவும் வந்து டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஒரு சில காலகட்டத்துல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் இல்லைங்களா பிசினஸ்லாம். அந்த ஒவ்வொரு பிசினஸ்க்கு எந்தெந்த டைம்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து எடுத்துக்கிறது தான் இந்த பிசினஸ் சைக்கிள் ஃபண்டோட கான்செப்ட்டுங்க. ஓகே சார். ஓகே. ஓகே. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸை நீங்க 6 மந்த்ஸ் பாருங்க, இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆமா சார். கம்பேர்ட் டு பெஞ்ச் மார்க்கும் இல்ல வந்து நிஃப்டியோட ரிட்டர்னை பாத்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஜென்சன் ஆல்ஃபாவும் பாத்தீங்கன்னா 26.6%. ஆக்சுவலா ஜென்சன் ஆல்ஃபான்றது வந்து நான் எதுக்கு அதை எடுக்கிறேன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குறாங்களான்றது தெரியுது. வந்து இது பாசிட்டிவ்ல இருந்தாவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்னுங்க. ஓகே சார். ஓகே. இதுல வந்து பெரிய வேல்யூன்னும் போது அவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றது தான் நம்ம இதுல சொல்றோம்.
கண்டிப்பா சார். இதுல நம்ம அப்சர்வ் பண்றதுங்க. அதே மார்க்கெட்டோட இதுல ஈக்விட்டி போர்ஷன்ல பாருங்க, இதுல 96%. இதுல வந்து மணி மார்க்கெட் இதுல பாருங்க 3.5 தான் ஃபுல்லி டெப்ளாய்டா தான் இருக்குதுங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா, ஏன்னா இவங்க வந்து அவங்களோட கன்விக்ஷன் டுவர்ட்ஸ் தட் பர்டிகுலர் பிசினஸ்ல எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்களோ அதுல எல்லாம் இன்வெஸ்டடா இருக்காங்க. ஆஸ் பர் திஸ் ஸ்கீமோட பர்பஸை பொறுத்துங்க. கரெக்ட் சார். ஆமா. அதே லார்ஜ்லயும் பாத்தீங்கன்னா சும்மா மிட் கேப்ல ஒரு 8.49%, 8.5% வச்சிருக்காங்க. ஸ்மால் கேப்ல 35%, லார்ஜ் கேப்ல 52%. ஸோ இவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குன்ற நான் எந்த பிசினஸ் எந்த செக்டர்ல அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்களோ அது லார்ஜ் கேப்பா இருக்கலாம், இல்ல ஸ்மால் கேப்பா இருக்கலாம், இல்ல மிட் கேப்பா இருக்கலாம். அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருந்துச்சுன்னா அதை அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்த ஃபண்ட் வந்து அப்சல்யூட் ஃபண்டுங்க. இதுதான் நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசுனது வந்து அஸ் அ போர்ட்ஃபோலியோ நீங்க பார்க்கும்போது லார்ஜ் கேப்பா இருக்கணும், மிட் கேப்பா இருக்கணும், ஸ்மால் கேப்பா இருக்கணும். இப்ப வேல்யூ கேட்டகரி பத்தி பேசணும் இல்லைங்களா, அதுவும் நம்ம ஆமா. இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா ஒரு டைவர்சிஃபை போர்ட்ஃபோலியோல நீங்க ஏஎம்சி வைஸ் கூட டைவர்சிஃபை பண்ணிக்கணும். எல்லாத்தையும் பர்டிகுலரா ஒரே ஏஎம்சிலேயே நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்கன்றது கம்ப்ளீட்டா ஒரு ஏஎம்சி டுவர்ட்ஸும் போக கூடாதுங்க. கண்டிப்பா சார். ஆமா. அந்த மாதிரி நம்ம வந்து இப்ப எல்லா ஏஎம்சிலயும் நம்ம எது அதோட ரோலிங் ரிட்டர்ன்ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸுங்க 3, 5, 7, 10 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டுங்க. அப்போ ஓகே ஒவ்வொரு சார். கேட்டகரியில் நம்ம எடுக்கும்போது ஹைபிரிட் ஃபண்டுக்கும் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஒரு சில ஆமா. டைம் நமக்கே ஆமா. பணம் தேவைன்னும் போதுங்க சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்லாம் பிளான் பண்ணும்போது ஈக்விட்டில இருந்து நம்ம வித்ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கணும், ஹைபிரிட்லயும் வித்ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கணுங்க. டெட் கம்ப்ளீட்டா பாண்டுங்க, ஓகே சார். அதுலயும் நம்மளோட போர்ஷன் இருக்கணும் இல்லைங்களா. அப்போ அந்த ஹைபிரிட் கன்சிடர் பண்ணும்போது நம்ம இந்த குவான்டோட ஃபேக்ட் ஷீட் பார்க்கறதுனால இதோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன் நான். நாட் நெசரி நம்ம இந்த இதுல இருக்கிற ஃபண்ட் நம்ம பேசுனது எல்லாத்தையும் கண்டிப்பா இதுதான் பெஸ்ட், இதை தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம்னு சொல்லலைங்க. அந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எடுத்து அதோட ஃபேக்ட் ஷீட்டை நம்ம ரீட் பண்றோம். கரெக்ட் சார். ஆமா. அப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களோட அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபார் எக்ஸாம்பிள் HDFC எடுக்கலாங்க, இல்ல வந்து ICICI எடுக்கலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆமா சார். ஆக்சிஸ் ஏதாவது ஒரு அவங்க எந்த ஹைபிரிட் ஃபண்ட் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ல யூஸ் பண்றாங்களோ அதோட ஃபேக்ட் ஷீட் அவங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஸோ அதுல வந்து இவங்க வந்து பாருங்க லார்ஜ் கேப்ல தான் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பை மார்க்கெட் கேப் அதிகமா இருக்கு 77%. மிட் ஸ்மால்ல 0% தான் அலோகேஷன். ஏன்னா இதோட கான்செப்டே அப்படிதான் இல்லைங்களா. ஹைபிரிட்னா ஆமா. நம்ம அவங்க வந்து பாண்ட்ஸ்லயும் இருக்கணுங்க, ஈக்விட்டி போர்ஷன்லயும் இருக்கணும். ஸோ ஈக்விட்டில அவங்களுக்கு எது வேல்யூவேஷன் கரெக்டா இருக்கும், ஏன்னா இதுல வந்து மெயின் வந்து சேஃப்டி பர்பஸுங்க, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகே சார். ஓகே. அதுல அக்ரெசிவ் கால் எடுக்கிறதுக்கு தான் ஈக்விட்டி போர்ஷன் ஆட் பண்றாங்க. அந்த ஈக்விட்டில அவங்களுக்கு அவங்கள பொறுத்தவரைக்கும் லார்ஜ் கேப் ஈக்விட்டி தான் இல்லைங்களா. அப்ப கண்டிப்பா அந்த சார். ஈக்விட்டியோட அக்ரெசிவ்னஸ் தான் இதுல இருந்து அவங்க பெஸ்ட் அதுல இது போர்ஷனை சூஸ் பண்ணிக்கிறாங்க. 78% ஈக்விட்டில இருக்குங்க. மணி ஓகே சார். மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு 21% இருக்குங்க. ஓகே சார். ஓகே. அப்ப அது கேஷா ஹோல்ட் பண்றாங்களா சார் அது? அதான் நம்ம வேற பேசணும் இல்லைங்களா, அந்த டெட் டிபெண்ட். பாண்ட்ஸ்ன்றது தாங்க. பாண்ட்ஸ் ஓகே. கம்ஸ் வித் டிஃபரெண்ட் மெச்சூரிட்டிங்க. கரெக்ட் கரெக்ட். ஆமா சார். ஆமா. அதுக்கு ஓகே. அடுத்தது வந்து டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்டுன்றது ஒரு சில டைம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபண்டை நம்ம போர்ட்ஃபோலியோல வச்சுக்கலாம் ஃபார் டிஃபரெண்ட் பர்பஸ்ங்க. ஓகே சார். அதாவது உள்ள வந்து நம்ம வந்து இப்ப வந்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்குமா, இல்ல ஹைபிரிட் ஃபண்ட்ல போடலாமா, இல்ல வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ல போடலாமா அப்படின்றது வந்து ஃபண்ட் மேனேஜரோட சாய்ஸ்லயே விட்டுட்டுங்க. இது ஓகே வந்து சார். அவங்க உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் போறவங்களாம் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாங்க. ஓகே சார். ஓகே. கொஞ்சம் வயசானவங்க இருப்பாங்க. ஆமா. அந்த இந்த மாதிரி டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட் குவாண்ட்ல மட்டும் இல்லைங்க, நிறைய ஃபண்ட் ஹவுஸ்ல இருக்குங்க. ஓகே. ஐசிஐசில இருக்கு, HDFCல இருக்குங்க, அப்புறம் வந்து ஓகே. பராக் பாரேக் ஃபண்ட் ஹவுஸ்லயும் இருக்குது. ஸோ ஓகே சார். அவங்களுக்கு எது சூட்டபிலிட்டியோ அந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து என்ன நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் ஈக்விட்டில போடணுமா இல்ல வந்து பாண்ட்ல போடணுமான்றது ஃபுல் ஃப்ரீடமா வந்து நம்ம ஃபண்ட் மேனேஜருக்கே கொடுத்துடுறது. கொடுத்துறது. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம வந்து இதே மாதிரி போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ்லயும் அதே பாருங்க, இதுல ஈக்விட்டி போர்ஷன் அவங்க வச்சிருக்காங்க. அந்த ஈக்விட்டி போர்ஷன்ல பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து LIC தான் நிறைய இருந்ததுங்க. இப்போ அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு ITC கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. LIC செகண்ட் பொசிஷன் போயிருக்குங்க. ஆமா மூணாவது சார். வந்து HDFC லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் அவங்க கொஞ்சம் கன்விக்ஷன் இருக்குங்க, அதெல்லாம் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்ட்டுங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா. ஃபுல் ஃப்ரீடம் ஃபார் த ஃபண்ட் மேனேஜரே இருக்குது இதுல. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா லார்ஜ் மிட் ஸ்மால் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். எப்படி வேணா பண்ணிக்கலாங்க. அது அவங்க ஃபண்ட் மேனேஜரா ஒரு சாய்ஸ் எடுத்து பாருங்க. ஸோ அதுல வந்து நீங்க ஈக்விட்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் லாஸ்ட் பாருங்க, ஈக்விட்டில பண்ணது 77%. இப்ப 65 ஈக்விட்டி போர்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. ஆமா சார். ஆமா. மணி மார்க்கெட்ல 22 இருந்ததுங்க, இப்ப கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க 34%ங்களா. கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா. ஃபைனலி நீங்க வந்து ரிட்டர்ன்ஸ்ல பார்த்தோம்னா தெரிஞ்சிருங்க. இப்போ இதுல வந்து ஃபுல் சேஃப்டி இருக்கு இல்லைங்களா. அதாவது ஏன்னா ஆமா சார். இது வந்து ஃபுல் ஈக்விட்டி கிடையாது, ஈக்விட்டி பாண்ட் எல்லாமே மிக்ஸுங்க. இதுலயே நிஃப்டி 50ன்றது ஃபுல் ஈக்விட்டி இல்லைங்களா. ஆமா சார். ஆமா. அது 15% கொடுத்துருக்குங்க. ஸோ இதுல வந்து அந்த மாதிரி அவங்க வந்து ஃபுல் ஈக்விட்டி போர்ஷன் போகாமே 14.2 to 6 monthsல ரிட்டர்ன் கொடுத்தது வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸுங்க. கண்டிப்பா சார். ரிஸ்க் கம்மி பண்ணி அவங்க ரிட்டர்ன்ஸ் ஆமா, எடுத்துருக்காங்க. நீங்க பெஞ்ச் மார்க்கே பாருங்க 11% தான் கொடுத்துருக்கு. இருந்தாலும் இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதே 1 year ரிட்டர்ன் எடுத்து பாருங்க, நிஃப்டி வந்து 32% கொடுத்துருக்கு, பெஞ்ச் மார்க் 23 தான் கொடுத்துருக்கு, இந்த ஃபண்ட் 55% கொடுத்துருக்குங்க. ஆமா சார்.
ஓகேங்களா. ஸோ ரொம்ப நான் புரியுது, ரிட்டர்னை புரியுது. பார்த்து நம்ம உடனே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கணுன்றது இல்லைங்க. நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்னன்றது நம்ம தெரிஞ்சுட்டுங்க. அதை நம்ம கண்டிப்பா. வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோக்கு எப்படி அந்த சூட்டபிலிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி நம்ம பண்ணணுங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அது ஓகே. வந்து ஒவ்வொரு இன்வெஸ்டரோட ப்ரொஃபைல், அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு சூட்டபிளா அவங்களோட பர்பஸ் என்னவோ அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி நம்ம ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே சார். ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்னாவே ஒரு பர்டிகுலர் ஸ்கீம், இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் எடுத்தீங்கன்னாவே உள்ள வந்து மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி டிஃபரெண்ட் கம்பெனிஸ்ங்க. அப்போ உங்களுக்கு வந்து ரிஸ்க் டைவர்சிஃபை ஆகுது. கண்டிப்பா சார். ஆமா. அதே நீங்க பக்கத்துல செக்டர் வைஸ் பாருங்க, ஃபின்சர்வ்ல இருக்குங்க, எஃப்எம்சிஜில இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு, ஆட்டோ, ஐடி, சர்வீஸ். ஸோ பல செக்டார்லயும் இங்க வந்து உங்களுக்கு டைவர்சிஃபை ஆகுது. ஸோ ரிஸ்க் ஆமா. வைஸும் டைவர்சிஃபைட் ஆகுதுங்க. கண்டிப்பா ஆஸ் அ சார். போர்ட்ஃபோலியோல நீங்க மல்டிபிள் ஏஎம்சியும் நீங்க வச்சிருக்கீங்கன்னா கரெக்ட். இப்ப இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா தனியா நம்ம ஹெல்த் கேர் ஃபார்மா ஃபண்டுக்கு போக தேவையில்ல. கரெக்ட். எந்த ஃபண்டுக்கு ஸ்பெசிபிக்கா போக தேவையில்ல. இதுல எல்லாம் எல்லாமே சேர்ந்து இருக்கு சார். மிக்சடா ஆமா, இருக்கு. ஆமாங்க. ஓகே சார். ஓகேங்களா. ஸோ ஆஸ் அ நம்ம வந்து இன்வெஸ்டரா நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் ஃபிக்ஸட் டெபாசிட்ல இது பண்றாங்க, அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வராங்கன்னா இந்த மாதிரி ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம். இது மாதிரி ஒரு 2, 3 ஃபண்ட்ல கூட அவங்க பெரிய அமௌண்ட்டை பொறுத்துங்க டைவர்சிஃபை பண்ணிக்கலாங்க. ஓகே. புரியுது அப்ப சார். ஏஎம்சி வைஸா நம்ம கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷன் இல்லைங்களா. ஏன்னா ஒரு சில டைம் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஏஎம்சில வந்து ஃபுல்லா நம்ம வைக்கிறதுக்கு பதிலுங்க ஒரு 2, 3 ஏஎம்சி டிபெண்டிங் அப்ப அந்த அமௌண்ட் ஒரு 50 lakhs வைக்கிறாங்கன்னா வந்து 25 lakhs ரெண்டு ஏஎம்சி இல்லைங்க. இல்ல வந்து 20 10 அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷன் கொடுக்கும்போது இல்ல 10 lakhs வந்து 5 ஏஎம்சிஸ் இல்லைங்க. கண்டிப்பா சார். அப்ப ஆமா. நம்ம ஏஎம்சி வைஸும் நம்மளோட ரிஸ்க் வந்து மிட்டிகேட் பண்றோம் இல்லைங்களா, டைவர்சிஃபை கண்டிப்பா. பண்ணிடுறோம். ஆமா சார். அதுக்கு அடுத்த ஃபண்ட் பாருங்க, மல்டி அசெட். இது ஒரு நல்ல கேட்டகரிங்க. அதாவது இப்போ வந்து வார் சினாரி எப்போ வரும்ன்றது திரும்ப ரைஸ் ஆகுதுங்க, திரும்ப காம் டவுன் ஆகுது இல்லைங்களா, அப்படியே கண்டினியூ கரெக்ட். ப்ராசஸ் தான், ஒரு முடிவுக்கு வராம போகுது இல்லைங்களா. ஆமா சார். ஆமா. அப்போ வந்து அதெல்லாம் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. ஓகே சார். அப்ப நமக்கு வந்து நம்ம ஆஸ் அ இன்வெஸ்டரா பார்க்கும்போது எல்லா அசெட்லயுமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணுங்க. அதாவது ரியல் எஸ்டேட்டுங்க, கோல்டு, ஓகே. பாண்ட், ஈக்விட்டி போர்ஷன், அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஃபண்ட்ல பண்ண முடியுமான்னா அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த மல்டி அசெட் ஃபண்டுங்க. இப்போ ஓகே சார். குவான்டன் இல்லைங்க, எல்லாமே நிறைய ஏஎம்சிஸ் இந்த மாதிரி இருக்குங்க. ஐசிஐசில மல்டி அசெட் இருக்கு, கோட்டாக்லயும் மல்டி அசெட் இருக்குங்க, யூடிஐல இருக்கு, அப்புறம் ஓகே. ஹெச்டிஎஃப்சில இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணோம்னா ஆஸ் எ இன்வெஸ்டர் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, ஒரே பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க ஒரு 10,000 rupees எஸ்ஐபி பண்றாங்கன்னா கூட மல்டிபிள் அசெட்ஸ்ல அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுதுங்க. அப்போ எனி பாயிண்ட் ஆஃப் பீரியட்ல வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து அந்த அட்வான்டேஜ் எடுப்பாருங்க. எந்த டைம்ல கோல்டோட இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க. ரீட்ஸ் ஓகே. இன்வெஸ்ட்ங்க அந்தந்த ஒரு சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பை டயக்ராம் மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஆமா சார். ஆமா. அதுல ஈக்விட்டி பாருங்க, கேஷ் ஹோல்டிங்ஸ், இடிஎஃப்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், பில்ஸ், ஜிசெக். ஜிடெக். ஆமா, இது எல்லாம் அந்த சைட்லயும் எது இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு இந்த டாப் 10 ஹோல்டிங்ஸ் அந்த போர்ட்ஃபோலியோ டாப் ஹோல்டிங்ஸ்ல போட்டிருப்பாங்க பாருங்க. ஆமா சோ சார். ஆமா. கோல்டுல பண்றதுக்கு மட்டுமே பாருங்க, இண்டிபெண்டா நிறைய பேர் பண்றாங்க இல்லைங்களா, அதுக்கு இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுக்கலாம்ல. இதுல பாருங்க, கரெக்ட். ஆமா சார். ஆமா. நிப்பான் இந்தியா சில்வர் ETF இடிஎஃப், இருக்கு. கோல்டு நிப்பான் பீஸ் கோல்டு இருக்கு. பீஸ் இருக்குங்க, ஐசிஐசில சில்வர் இடிஎஃப், கொட்டாக் கோல்டு. சோ இங்கேயே ஒரு டைவர்சிபிகேட் உங்களுக்கு வந்து பல ஏஎம்சில நீங்க வந்து கோல்டு சில்வர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. கண்டிப்பா சார். ஆமா. நிறைய ஃபண்ட் ஹவுஸ்ல போட்டிருக்காங்க பாருங்க. ஆமா, நிறைய ஐசிஐசிஐ ஃபண்ட் ஹவுஸ்ல ஃபண்ட், உங்களுக்கு கோட்டக். டைவர்சிஃபைட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஎம்சிஸே மல்டி அசெட் ஃபண்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான். ஸோ ஓகே சார். அவங்க புரியுது. அவங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு பொறுத்துங்க, ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து அந்த போர்ட்ஃபோலியோல இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாங்க. அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ற இன்வெஸ்டர் இருக்காங்க இல்லைங்களா. ஆமா இன்னைக்கு சார். காலகட்டத்தில் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்ல போஸ்டல் ஸ்கீமோ ஏதோ ஒன்று நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் போதுங்க, கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் பாத்தீங்கன்னா பெரிய டைம் உங்களுக்கு லாக்இனோட வரும். ஆமா சார். ஒரு ஆமா. ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல போனீங்கன்னா 15 இயர்ஸ்ங்க. இதை வந்து என்பிஎஸ் மாதிரி போட்டா ஏஜ் 60 வரைக்கும் உங்களுக்கு லாக் இன் இல்லைங்களா. அப்புறம் கண்டிப்பா வந்து சார். பெண் குழந்தைங்களுக்கு பேருக்கு போடுறது சுகன்யா சம்ருதின்ற மாதிரிலாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா, அதுக்கும் ஆமா. உங்களுக்கு வந்து லாக் இன் வருது. நினைச்ச டைம்ல நம்மளால எடுக்க முடியாது. அது ஒரு எடுக்க நல்ல முடியாது. பர்பஸா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, செல்ஃப் டிசிப்ளின்ல மணி எடுக்கிறது வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருந்துட்டுங்க. ஓகே சார். ஆனா வந்து நம்ம எடுக்காம நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தேவை, ஒரு முக்கியமான தேவையில எடுக்க முடியாம இருக்கக்கூடாதுங்கன்றது தான். அதாவது நம்ம வந்து இதுக்கு வந்து லிக்விடிட்டின்னு சொல்லுவோம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லிக்விடிட்டி. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வரும்போது உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்குது லிக்விடிட்டி. நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 50 லட்ச ரூபா வச்சிருக்கோம், நமக்கு ஒரு 5 லட்ச ரூபா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவைங்க. அப்ப அந்த கண்டிப்பா 5 சார். லட்ச ரூபா நம்மளால ரிடம்ஷன் கொடுத்தோம்னா நம்மளால எடுக்க முடியும் இல்லைங்களா. எடுக்க முடியும். ஆமா. கண்டிப்பா சார். அதுக்கு அடுத்தது பாருங்க, குவாண்ட் வந்து ஓவர் நைட் ஃபண்டுன்றது. ஓவர் நைட் ஃபண்டு இது நிறைய பேருக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு தான் இந்த ஃபேக்ட் ஷீட்ல இதுவும் எடுத்து நம்ம ஷேர் பண்றோம். ஓகே இது வந்து சார். பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபண்டு, ஓவர் நைட் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டு, லோ டியூரேஷன் ஃபண்டுன்னு 4 கேட்டகரியில இருக்குங்க. ஓகே சார். ஓகே. இது எதுக்கு ஓவர் நைட் ஃபண்டுன்னு எடுத்தோம்னா, ஈவன் ஃபார் 1 டே மெச்சூரிட்டியான பாண்ட்ஸ்ல கூட இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இதோட ரிட்டர்னே 1 இயர் ரிட்டர்ன் பாருங்க 7.12%. ஆமா சார். அது கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, ஓவர் நைட் ஃபண்ட் இன்வெஸ்ட் என்டையர்லி இன்டு ஓவர் நைட் டெட் அண்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் வித் 1 டே மெச்சூரிட்டி.
கரெக்ட். ஆமா சார். ஆமா. அப்போ இந்த அளவுக்கு அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இதுல இருக்கு. கரெக்ட் இதோட சார். 1 இயர் ரிட்டர்னே உங்களுக்கு 7.12%ங்க. அப்ப நம்ம வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல பணம் வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆமா. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 2.5ல இருந்து 3% அந்த ரேஞ்சில தான் இருக்குங்க. அப்போ கண்டிப்பா சார். எக்ஸஸா நம்ம வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிறதுலாம் இந்த மாதிரி போட்டோம்னா T+1 டேங்க. அதாவது ஓகே ஒர்க்கிங் சார். டேல மண்டே நீங்க ரிடெம்ஷன் கொடுத்தீங்கன்னா டியூஸ்டே உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துரும் பணம். அப்போ ஓகே சார். எக்ஸ்ட்ரா நம்ம இது வைக்கும் போதுங்க, ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து மறந்துடக்கூடாதுங்க. எல்லாரும் கான்செப்ட்ல வந்து கண்டிப்பா சார். ஜென்ரலா ஒரு காமன் இன்ஃப்ளேஷனோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 6%ங்க. ஓகே சார். அப்போ நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல ஒரு 3% வரும்போது -3% நமக்கு ஆக்சுவல் ரிட்டர்னுங்க அந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணும்போது. கரெக்ட் சார். ஆமா. அதே நம்ம இந்த ஓவர் நைட் ஃபண்ட்ல வைக்கும்போது பாருங்க 7% அப்போ +1% கிடைக்குது இல்லைங்களா நமக்கு கிடைக்குது. எக்ஸ்ட்ரா. ஆமா. ஆமா அது சார். மட்டும் இல்லாம இதுல இருந்து நம்ம வந்து நமக்கு எக்ஸஸா இருக்கிறது நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல. அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் நம்ம மாத்தணும் போதுங்க ஸ்விட்ச் ஆப்ஷனோ இல்ல சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர்ன்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து ஈக்விட்டிக்கோ இல்ல வந்து அக்ரெசிவ் ஹைபிரிடுக்கோ மாத்துறதுக்கான சான்சஸும் இருக்குங்க. கண்டிப்பா சார். ஆமா. நமக்கு பண தேவைன்னும் போது இதுல இருந்து போர்ஷனை நம்ம ரிடம்ஷன் கொடுத்தோம்னா டிரான்சாக்ஷன் +1 டே நமக்கு வந்து இமீடியட்டா இந்த வெரி நெக்ஸ்ட் டே வந்துட போதுங்க. அதாவது நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல என்னோட கான்செப்ட் என்னன்னா உங்களுக்கு வந்து ஏடிஎம்ல எடுக்க வேண்டிய பணம் இல்ல வந்து யூபிஐ பேமெண்ட்டோ மத்த பேமெண்ட் யாருக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்றது முக்கியமான செலவுக்கு விற்கிற பணத்தை போகுங்க. ஓகே சார். ஓகே. எக்ஸஸா இருக்கிற பணத்தை வந்து அட்லீஸ்ட் நம்மளோட 6 மந்த்ஸுக்கான சேஃப்டி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஆமா சார். பணத்தெல்லாம் இந்த மாதிரி ஓவர் நைட் ஃபண்டு, லிக்விட் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டு, லோ டியூரேஷன் ஃபண்டுன்ற மாதிரி. ஸோ இந்த ஃபண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஈக்விட்டின்றதே கிடையாதுங்க இதுல. ஓகே சார். ஓகே. ஈக்விட்டி கம்ப்ளீட்டா ஃபண்டே கிடையாது. பாண்டுங்க. அப்ப பாண்டோட சேஃப்டி. அப்போ இதுல வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு சில இன்வெஸ்டருக்கு எனக்கு ஃபீட்பேக் வந்தது என்னன்னா, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. இதுல 7% கிடைக்குது இல்லைங்களா? ஆமா. இத வந்து ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா 15, 18% கிடைக்கும்போது அதோட கம்பேர் பண்றாங்க. ஓ! ஜெனரலா. அதுல ஒரு மிஸ் டெப்ட் ஃபண்டுக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்விட்டி இருக்குங்க. ஃபண்டுக்கும் கம்பேரிசன் பண்றாங்க. ஆமா. அப்போ அதுல ஒரு கிளாரிட்டிய நம்ம குடுத்து இந்த வாரத்துக்கான கான்செப்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. அதாவது கண்டிப்பா. இந்த ஃபண்டோட ரிக்வயர்மென்ட் புரிஞ்சுங்க. இதோட அப்ஜெக்டிவ் இந்த ஃபண்டோட நல்ல கிளாரிட்டியா புரிஞ்சுட்டுங்க. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் டு சேவிங்ஸ் அக்கவுண்ட் மட்டும் தாங்க. கரெக்ட் சார். ஆமா. ஏன்னா நமக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வைக்கிறதுக்கு சேஃப்டி முக்கியங்க. அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இதுல கிடைக்குது. கண்டிப்பா சார். ஓகே. நமக்கு வந்து எதெல்லாம் டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை யோசிக்கணும்னா, நமக்கு வந்து அடுத்த 1 வீக், 1 மந்த், 2 மந்த், 3 மந்த் தேவைன்றதெல்லாம் நீங்க வந்து ஓவர் நைட் ஃபண்ட்லயும், லிக்விட் ஃபண்ட்லயும் வச்சுட்டுங்க. ஓகே சார். வித்தின் 12 மந்த்ஸ்க்குள்ள இருக்கிறத வந்து அல்ட்ரா ஷார்ட் லோ டியூரேஷன் ஃபண்டுன்ற மாதிரி வச்சுட்டுங்க. ஓகே சார். 1 to 3 இயர்ஸ் ரிக்வயர்மெண்ட் எல்லாம் வந்து கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட், அக்ரெசிவ் ஹைபிரிட்ன்ற மாதிரி கேட்டகரியில வச்சுட்டுங்க. ஓகே சார். 3 இயர்ஸ் பிளஸ், 5 இயர்ஸ் பிளஸ், 7 இயர்ஸ் பிளஸ்ல வந்து லார்ஜ், மிட், ஸ்மால்ன்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு ஒரு ஓகே. போர்ட்ஃபோலியோல இத்தனை ஃபண்டு நம்ம வச்சுக்கலாங்க. அதாவது ஓகே. ஒருத்தர் வந்து 6 ஃபண்டு 7 ஃபண்டு வைக்கலாம்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபண்டா இருக்கணும். கண்டிப்பா சார். கரெக்ட். ஆனா வந்து நம்ம ஜென்ரலா ரிசீவ் பண்ற போர்ட்ஃபோலியோ நம்ம கிட்ட வர ரிவ்யூக்கு வர போர்ட்ஃபோலியோலாம் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப்லயே ஒரு 4, 5 ஸ்மால் கேப், ஓகே. 5 பிஎஸ்யூ ஃபண்ட் அதாவது செக்டர் டைரக்டா திமேட்டிக்ல இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது ஆமா. அட்வைசபிள் கிடையாதுங்க. ஓகே. ஆனா ஆஸ் அ இன்வெஸ்டரா அவங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து ஓவர் நைட் ஃபண்டு, லிக்விட் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டு இதுல ஏதாவது ஒரு 2 ஃபண்டுங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் அக்ரெசிவ் ஹைபிரிட், கன்சர்வேட்டிவ் இதுல ஒரு 2. அதுக்கப்புறம் லார்ஜ், மிட், ஸ்மால், அப்புறம் ஓகே மல்டி சார். அசெட் ஃபண்டு, பிசினஸ் சைக்கிள் ஃபண்டு இந்த மாதிரி எப்படி பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு 10 ஃபண்டுக்குள்ள தான் வந்துரும். அப்ப அந்த 10 ஃபண்டுன்றது உங்களுக்கு டைவர்சிஃபைடா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபண்ட். இதுல வந்து வேல்யூ ஃபண்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் உள்ள. ஆமா சார். அதே ஆமா. மாதிரி ஃபேமஸா எஸ்பிஐல பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரா ஃபண்டுன்னு இருக்குங்க. அதாவது கான்ட்ரா அப்ப நமக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோல வந்து ஒரு டைவர்சிஃபைடா நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க. கண்டிப்பா ஒரு சார். சில டைம்ல ஒரு சில ஃபண்ட் வந்து அந்தந்த டைம் காலகட்டத்துல அண்டர் பெர்ஃபார்மிங்கா இருந்ததுன்னா கூட ஓகே. ஒரு ஓகே சில சார். ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்மிங்ல இருக்கும்போது அது டேலி ஆயிடுங்க. கண்டிப்பா சார். ஆமா. நமக்கு ஒரு பண தேவைன்னும் போது நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி லிக்விட் ஃபண்ட், அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட் இல்ல ஹைபிரிட் ஃபண்ட்ல இருந்து நமக்கு வித்ட்ராவலுக்கும் இருக்குங்க. அதே டைம்ல நமக்கு வந்து அட் தி எண்ட் ஆஃப் அவர் பணம் நமக்கு ஒரு பெரிய கார்பஸ் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவலா நம்ம வந்து வித்ட்ரா பண்ணும் போதுங்க டாக்ஸ் கண்டிப்பா சார். எஃபிஷியன்டா நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும். ஏன்னா ஒரு சிலதெல்லாம் ஈக்விட்டி டாக்ஸேஷன்ல வரும். ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் டைம்ல வேற சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லைன்னும் போது டெட் ஃபண்ட்ல எல்லாம் நம்ம வித்ட்ரா பண்றதுலாம் கூட உங்களுக்கு டாக்ஸபிள் இன்கம்ல வரும்போது நம்ம வந்து எஃபிஷியன்டா நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும். கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா சார்? இதோட நம்ம இந்த வாரத்துக்கான கான்செப்ட்ல கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க சார். ஓகே சார். ஓகேங்க. ரொம்ப நன்றி சார்.